தாளக்கிடப்பாறை தற்காத்திட வந்த வல்லாத்தான் வைகுண்ட மாமணியினுடைய காலடி தொழுது பணிந்து வணங்கி தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு அதை இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கோயம்புத்தூரிலே நடத்துகிறது. இந்த மாநாட்டில் என்னை கலந்து கொள்வதற்கு அழைத்த போது ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் திரு ஏடு வாசிப்பு நடக்கிற காலகட்டத்தில் வெளியே செல்வது இயலாத நிலை என்றபோது போற்றுதலுக்குரிய சித்தர் ஐயா மூங்கில் அடியார் அவர்கள் உங்களுடைய ஆசி உரையை நீங்கள் காணொலி மூலமாக தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தாருக்கு என் சார்பாகவும் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியின் சார்பாகவும் ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கருத்துரை ஆற்றுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு நான் கலந்து கொள்கிறேன். இந்த மாநாட்டினுடைய வரவேற்புரை வழங்கிய இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய செயலாளர் வணக்கத்துக்குரிய சித்தர் பூதகண நாதர் அவர்களே, பல்வேறு நிலைகளில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற வணக்கத்துக்குரிய சித்தர் மூங்கில் அடியார் அவர்களே, இந்த மாநாட்டில் வாழ்த்துரை வழங்குவதற்காக இருக்கிற ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அம்மா பங்காரு அடிகளாரின் புதல்வர் ஆன்மீக செல்வன் ஐயா கோ பா செந்தில்குமார் அவர்களே, அருளாட்சி அருள்வரை வழங்கவிருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலைக்குழு உறுப்பினராகவும் பேரியூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களே, அருள் திரு சீரவை ஆதீனம் குமரகுரு சுவாமிகள் கௌமாரமடாலயம் அவர்களே, அருள் திரு சித்தர் போகர் புலிப்பாணி ஆதீனம் அவர்களே, சாத்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளே, உலக சிவனடியார் மாநில தலைவர் அருள்மிகு
ராசசேகர சுவாமிகளே, இந்த மாநாட்டில் கலந்து சிறப்பு சேர்க்கவிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழால் எல்லாம் என்கிற நிலையோடு தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் சிவனார் என்பார்கள். இங்கிருக்கிற கடவுளரெல்லாம் ஒரு கணவாய் வழி வந்து ஆதிக்கம் செலுத்தியவர்களுடைய ஆதிக்கத்தால் தமிழ் வழிபாடுகள் எல்லாம் மறுக்கப்பட்டு மக்களுக்கு தெரியாத, மக்களின் பேசு மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்தை ஆலயத்துக்குள்ளே புகுத்தி இந்து மத நம்பிக்கை உடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலயம் தொடுவது சாலமும் நன்று என்கிற பழமொழியை வைத்துக்கொண்டு கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கிற பழமொழியை வைத்துக்கொண்டு கோவிலுக்குள்ளே அனுமதிக்காத ஒரு கொடுமை இந்த நாட்டிலே நடந்தது என்பதை நாம் அறிகிற போது வேதனைப்படாமல் இருக்க முடியாது. இந்த செயலுக்கு நாம் வெட்கப்படாமலும் இருக்கக்கூடாது. நான் நினைத்து பார்க்கிறேன், இந்தியாவில் பல்வேறு நிலைகளில் எத்தனை ஆலயங்களுக்குள்ளே பக்தர்கள் வழிபட வருவதற்கு போராட வேண்டிய தேவை இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தார்கள், ஆன்மீகத்தை வளர்த்தார்கள். அந்த சித்தர்கள் வளர்த்த அந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குள்ளே வந்த ஆன்மீக வியாபாரிகள் தடுத்து நிறுத்தி ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு தேவையை, ஒரு காலகட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள். இதையெல்லாம் தொகுத்து மிகச் சிறப்பாக நம்முடைய இந்த அமைப்பு தமிழர்களின் மெய்யான இந்து மதம், பிற மண்ணினரின் பொய்யான ஹிந்து மதம் என்கிற தலைப்பில் ஒரு சற்றேறக்குறைய 32 வேறுபாடுகளை அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது அதிலே அவர்கள் ஒப்பிட்டு எடுத்து சொல்லி இருக்கிற பல பொருட்கள் ஐயா வைகுண்டர் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எடுத்து சொன்னதை அவர்கள் ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். ராமாயண நாயகனான ராமதேவன் கங்கைக்கரை தமிழன்,
மகாபாரத நாயகனான கண்ணதேவன் யமுனை கரை தமிழன் என்று இதிலே ஒப்பிட்டிருக்கிறது. இதனுடைய ஒப்பீடுகள் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி ஒரு சிறப்பான ஒப்பீடை அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இது இந்த அமைப்பின் சிறப்பு, தனித்தகுதி, தமிழர்களுடைய உரிமையை தக்க வைப்பதற்கு இந்த சித்தர்கள் பாடுபடுகிறார்கள் என்கிற போது நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த அமைப்புக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், வைக்கத்திலே தெருவுக்குள்ளே நுழைவதற்கு போராட்டம், ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு போராட்டம், எங்கள் பக்கத்திலே இருக்கிற சுசீந்திரத்திலே போராட்டம், சிவகாசியிலே போராட்டம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே போராட்டம். வந்தவர்கள் வந்தார்கள், ஆக்கிரமித்தார்கள், ஆலயங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு நம் போன்றவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆலயத்திற்கு வெளியேதான் நாம் நிறுத்தப்பட்டோம். இந்த அளவுக்கு கொடுமையை கோலோச்சியவர்கள் நம்முடைய உழைப்பை உறிஞ்சுவதற்கு கோயிலுக்கு வெளியே உண்டியலை வைத்து அதை எடுத்துக்கொண்டார்கள். இந்த அமைப்பு 4 யுக கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஐயா வைகுண்டர் 4 யுக கோட்பாடுகளை ஏற்று கலி யுகத்தினுடைய நிறைவாக தர்மயுக வாழ்வை ஒரு தர்ம யுகமாக ஐயா நமக்கு தந்திருக்கிறார். அதுபோல கிரேதா யுகத்திற்கு முன்பாக நீடிய யுகம், சதுர யுகம், நெடுயுகம், கிரேதா, திரேதா, துவாபர, கலி, நிறைவில் தர்மயுகம் அது முழுமையானது என்கிற நிலைப்பாட்டை ஐயா இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். அகில திரட்டு அம்மானை ஐயாவுடைய ஆகமம். இந்த மாநாடு ஐயா வைகுண்டர் இந்த உலகத்திற்கு அகில திரட்டு அம்மானையை அருளிய கார்த்திகை 27 வருகிற 12ஆம் தேதி வருகிறது. அந்த 12ஆம் தேதி முடிந்ததற்கு பிறகு 15, 14 தேதியில் கோவையிலே இந்த மாநாடு நடக்கிறது என்பதை பார்க்கிற போது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வைகுண்டர் அவருடைய ஆகமம் இது பொதுவானது. இதற்கு முன்னால் உள்ள ஆகமங்களை நம் போன்றவர்கள் படிக்க முடியாது, படிப்பதற்கு தடை உள்ளது. ஆகமங்களை எல்லாம் மறை என்று சொல்லுவார்கள். அது நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்டதால் தான் அது மறைகள் என்று அழைக்கப்பட்டது என்பதை உணர்த்திட வேண்டும். ஆகமத்தை படிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகமத்தை படிக்கிற போது நம் போன்றவர்கள் அந்த ஆகமத்தை படித்தால், அப்படி படிப்பதை கேட்டால் கேட்ட காதை குருடாக்க வேண்டும் என்று காதில் ஈயத்தை ஊற்றி, காய்ச்சிய ஈயத்தை ஊற்றி காதை செவிடாக்கிற பழக்கங்கள், தண்டனைகள் இந்த நாட்டிலே இருந்ததுண்டு. எனவே தான் ஐயா வைகுண்டர் அகில திரட்டு ஆகமம் என்கிற ஐயாவளியினுடைய ஆகமம் உலகத்தை ஒருங்கிணைப்பதற்கு,
இந்த உலகத்தை ஒன்றாக திரட்டுவதற்கு வேற்றுமை வேறறுத்து அன்பால் ஒரு குடையின் கீழ் இந்த உலகை கொண்டு வருவதற்காகத்தான் ஐயா வைகுண்டர் அகில திரட்டு அம்மானை என்கிற ஆகமத்தை அருளினார். இந்த ஆகமம் எல்லோரும் படிக்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஐயா வைகுண்டர் வருவதற்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் முப்பாட்டன்மார் ஆலயத்துக்குள் செல்ல முடியாத நிலையில் இருந்தது. எங்களுக்காக ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி என்கிற ஆலயத்தை உருவாக்கி அதோடு முட்டப்பதி, தாமரைகுளம்பதி, அம்பலப்பதி, பூப்பதி ஆகிய பதிகளோடு எண்ணற்ற தாங்கல்கள் பதிகளை ஐயாவளியினுடைய வழிபாட்டு கூடங்களாக அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அவைகளெல்லாம் அறிவை போதிக்கிற, உலகத்திற்கு தெளிவை போதிக்கிற கல்வி கூடங்களாக அகில திரட்டு ஆகமத்தை உலகரோர் அறிய செய்வதற்காக அதை படித்து பாராயணம் சொல்லுவதை பணிவிடையாக்கி காட்டிய தமிழ் வழிபாடு ஐயாவினுடைய வழிபாடு. சிவன் தமிழ் சிவன் தான். ஆனால் அந்த சிவ ஆலயங்களிலே நடக்கிற வழிபாடு தமிழிலே இல்லை. தமிழிலே நடத்த வேண்டும் என்று சித்தர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. ஆனால் தமிழால் இந்த உலகை இணைக்க வேண்டும் என்று சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாக, வைகுண்ட மெய்ப்பொருளாக 1008 மாசி 20 வைகுண்டராக வந்து இந்த உலகத்தை தர்ம யுக ஆட்சிக்குள் கொண்டு வருவதற்காக 6 ஆண்டுகள் தவம் புரிந்து சமத்துவத்தை இந்த உலகில் நிலைநிறுத்துவதற்கு தமிழ் கடவுளாக தமிழிலே வழிபாடை உருவாக்கி இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வழிபடுகிற பல்லாயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்களை ஐயா வழி கொண்டிருக்கிறது என்பது தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த எழுச்சி, தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற வழிபாட்டு புரட்சி என்பதால் சித்தர்களெல்லாம் ஐயா வைகுண்டருடைய அறிவுரையை, போதனையை, அதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் அடைவதற்கிற தர்மயுகத்தை அடைவதற்கு நீங்களும் ஐயாவின் வழியிலும் பயணிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தமிழால் தான் எல்லாம் என்பதற்கு பல்வேறு விளம்பரங்களை, பதாகைகளை அறிவித்திருக்கிறீர்கள். தமிழுக்காக எதையும் செய்ய வேண்டாம், எதை செய்தாலும் தமிழிலே செய்தால் போதும், தமிழே வேதமொழி, தமிழே தேவமொழி, அதை வலியுறுத்துவது ஐயா வழி. எனவேதான் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன். தமிழா, நீ இந்து வேதத்தின் சொத்து. தமிழே வேதமொழி, தமிழே தேவமொழி என்று இவர்கள் எடுத்துச் சொல்லுகிற நிலைப்பாடும், தமிழில் வணங்கினேன், தரமாய் வாழ்கிறேன் என்று தங்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கிறது என்பதற்காக இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.
ஐயா வைகுண்டர் தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்கிற ஒரு புதிய தர்மத்தை மக்களை தாழ கிடத்தி அடிமைப்படுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்ட வந்தேரிகள் இப்பொழுதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்தேரிகளா என்று சொல்லுகிறார்கள். இருந்தவர்களை விரட்டிவிட்டு எல்லாவற்றையும் பறைத்துவிட்டு மேலாதிக்கம் செய்த ஒரு கூட்டம் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும். அவர்களுடைய கொட்டம் மனித உரிமைகளை மக்களுக்கு தருவதை தடுத்தது அந்த காலகட்டத்திலேதான். பெரியோர்களே, இந்த அவையிலே கூடியிருக்கிற தமிழ் பற்றாளர்களே, சித்தர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக வந்தவர்களே, உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். ஐயா வைகுண்டர் உதயமாவதற்கு முன்னால் ஒரு 193 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மகாராஜாவினுடைய ஆட்சியிலே இருந்தோம். நாங்கள் முட்டுக்கு கீழே முழுவேட்டி கட்டுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. தாய்மார்கள் தன் இடுப்புக்கு மேலே ஆடை அணியாமல் அரை நிர்வாணமாகத்தான் அடைய வேண்டும் என்கிற ஜாதிய கொடுமையை அனுபவித்திருந்தோம். தெருவிலே நாய் போகலாம், நரி போகலாம், நாம் போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் பக்கத்திலே இருக்கிற சுசீந்திரம் கோவிலிலே திருவிழா வருகிற போது தேரோட்டத்தன்று திருவனந்தபுரம் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் போனால் தீட்டார், அப்புறப்படுத்தி விட்டார். என்ன கொடுமை! இந்த கொடுமைகளை செய்தது யார்? வந்தேரிகள் வளர்த்த வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையிலேதான் சாதிய பாகுபாடு, சாதிய கொடுமைகள் நடத்தேறப்பட்டது. அந்த கொடுமைகளை எதிர்த்து மக்களுக்கு உபதேசம் செய்து அந்த உபதேசத்தின் மூலமாக 193 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அன்று அடித்தமர்த்தப்பட்ட 18 ஜாதி மக்களையும் ஐயாவின் பின்னால் அணிதிரள வைத்தார். ஐயா சமத்துவத்தை போதித்தார், சமாதானத்தை போதித்தார். ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்யுங்கள் என்றார். மக்கள் ஒரு புதிய கோட்பாட்டை, தாழ கிடக்கிற மக்களை தற்காத்திடுகிற எழுச்சி சிந்தனையை, புரட்சிகரமான திட்டத்தை ஐயா செய்கிறார் என்று ஐயாவை எல்லோரும் அணுகினார்கள், ஐயாவை வழிபட்டார். அன்று கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. நல்ல உணவு கூட உண்ண முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தோம். உணவில்லை, உடை இல்லை. நான் கூட என்னுடைய நினைவுக்கு வருகிறது, நான் தொடக்கப் பள்ளியிலே படிக்கிற போது நாங்கள் எல்லாம் அணிகிற கால்சட்டையில் ஒரு துண்டு போடப்பட்டிருக்கும். அது உரசி உரசி பின்பக்கம் கிழிந்திருக்கும். அதிலே நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், பஞ்சரொட்டிய கால்சட்டை தான் போட்டோம். அதுதான் அன்றைய நிலை. ஒரு 73 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை அந்த நிலைதான். எனவேதான் ஐயா ஒரு புதிய ஆடை கலாச்சாரத்தை, தாய்மார்கள் இடுப்புக்கு மேலே நிர்வாணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுமைப்படுத்திய போது பூமகள் போட்ட தோட்சியிலை போடாதே என்று அடித்தானே சிவனே ஐயா என்று போட வைத்தவர் ஐயா.
இப்படி பல்வேறு சாதனைகள். ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்யுங்கள் என்று ஐயா சொன்னார்கள். அன்று பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் பெண்கள் இருந்தார். அன்று ஐயா பல்வேறு, அதாவது இதற்கு முன்னால் மக்களை அடிமைப்படுத்திய எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் தருகிற புதிய வழியில் பயணியுங்கள் என்கிற ஒரு திட்டத்தை சொல்லி, அதை ஐயா வழி என்று சொல்லி, ஐயா வழிபாடு என்று சொல்லி, ஐயா வழிக்கு அகிலத்திரட்டு அம்மானை ஆகவும் என்று ஐயா அழகாக வடிவமைத்து அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் தர்ம வாழ்வை இந்த திரைக்கு தருவதற்கு வந்த காரண கடவுள் ஐயா வைகுண்டர் என்கிற நிலைப்பாட்டில், அந்த வைகுண்டர் நீங்களெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று விரும்புகிற தமிழ் வழிபாட்டை இந்த உலகத்தில் நிறுவி, இந்த உலகம் ஐயா போதிக்கிற அன்பு குடைக்குள் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல போதனைகளை எடுத்துச் செல்லும். அகிலத்திரட்டு அம்மானையில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த குறுநாட்டை சொல்லுகிற போது தமிழ் குறு நாடு என்று ஐயா சொல்லியிருக்கிறார். தமிழ் வீமன் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அங்கே வடக்கில் இமயமலை வரை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இன்று இருக்கிற இந்த நிலம் தமிழர்களுடைய நிலம் என்பதை அகிலத்திரட்டு அம்மானை மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அகிலத்திரட்டு அம்மானையினுடைய காப்பி, அகிலத்திரட்டு அம்மானையினுடைய ஒட்டு மொத்த கருத்துக்களையும் முகவுரையாக இருக்கிற காப்பில் ஐயா மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அதில் உங்களையும் என்னையும் இணைக்கிற ஒரு அற்புதமான சொல்லாடல் இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய புனித நூல் அகிலத்திரட்டு அம்மானையினுடைய காப்பில் ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்ததை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்கு உதவி நாராயணர் பாதம் நாவினில் என்று ஆரம்பித்து அந்த காப்பு நிறைவு பெறுகிற இடத்தில் திருமொழி சீதையாட்கு செகநலம் புகழெங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உவமையை புகழலுற்றார். அந்த ஒரு மொழி அதற்குள் ஆண்ட உவமையை புகழலுற்றார். ஒரு மொழியால் இந்த உலகத்தை ஐயா வைகுண்டர் தர்மயுக செங்கோலை ஆளுவதற்கு தமிழ் மொழியை தமிழால் வழிபடு, தமிழால் வழிபாடு என்று, தமிழால் ஆகவும் என்று எல்லாம் சொல்லி தமிழே வெல்லும், தமிழே தர்மயுகத்தை தருகிற உபாயத்தை உலகுக்கு சொல்லும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அகிலத்திரட்டு அம்மானை படியுங்கள். அதன் மூலமாக புதிய உத்வேகத்தை தருவீர்கள். இந்த நிலையில் எப்படியெல்லாம் கொடுமைகள் தமிழை அழிப்பதற்கு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் நாட்டுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் ஒன்றை பார்த்திருக்கிறேன். திருச்செங்கோல் என்று
தமிழில் எழுதி ஒரு வேல் இருக்கிற படம் போட்டு எழுதப்பட்டிருக்கும். அப்படி எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். இன்று அந்த ஓம் எடுக்கப்பட்டு சமஸ்கிருதத்தில் ஒரு ஓம் போடப்பட்டிருக்கிறது. இது தமிழை அழிக்கிற சதி. எனவே இந்த மாநாட்டின் வாயிலாக நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். தமிழை காக்கிற அரசு இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயங்களில் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற அந்த ஓமை மாற்றிவிட்டு தமிழில் இருக்கிற அந்த ஓமை நீங்கள் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டில் நீங்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்புங்கள். ஆலயங்களை எல்லாம் அரசு கட்டுப்பாட்டிலிருந்து எடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் அரசு கட்டுப்பாட்டிற்கு எப்படி போனது? உங்களுடைய கொடுமைகளால் தானே. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டதை அபகரித்து அது வழிபாட்டிற்கு உதவாமல் உங்களுக்கு உதவுவதற்காக நீங்க நடத்தியதால் தான் சேரிட்டபிள் ஆக்ட் வந்தது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை என்றாலும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் இந்த துறை இருக்கிறது. இங்கே மட்டும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். எனவே இவர்களுடைய குரலை வீழ்த்திட வேண்டும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் சமுதாயம் தற்காக்கப்பட வேண்டுமேயானால் ஆதிக்க சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தை இழந்து அதை மீண்டும் பெறுவதற்கு நம்மை மதிக்காதவர்கள், நம்மை மிதித்தவர்கள் இன்று மதத்தின் பேரால் ஒருமைப்படுத்த நினைக்கிறார்கள். வந்தால் மீண்டும் பழைய கதை தொடரும். அப்படி தொடருகிற நிலை வராமல் இருக்க வேண்டுமேயானால் நாம் தமிழராய் ஒன்றுபடுவோம். தமிழ் சமுதாயமாக நின்றால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடைபெறும். அப்படி நடப்பதற்கு தமிழ் கடவுளாக இந்த உலகத்திற்கு கலியுகத்தை மாற்றி தர்மயுகம் தருவதற்காக இந்த காரண கடவுளான ஐயா வைகுண்டரையும் அவர் அருளிய அகிலத்திரட்டு அம்மானையும் நாம் எல்லா இடங்களிலும் எடுத்துச் சொல்லுவோம். அதன் மூலமாக தாழக்கிடப்பாரை தற்காக்க வைப்போம். இந்த கலியனுடைய கொடுமைகளிலிருந்து மக்களை மாற்றி, அந்த தாக்கத்திலிருந்து மக்களை மாற்றி, கலி என்றால் எலி அல்லவே கணையாடி வேண்டாமே, வலிமாய உணர்வு மானமாய் வாழ்ந்தால் வாழும் கலி தன்னாலே என்று ஐயா சொன்ன அந்த உபதேசங்களை மனதிலே எடுத்துக்கொண்டு கலியை அழிப்பதற்கு மானமாக வாழ வேண்டும். ஒரு மானமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உழைப்போம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிற ஜாதி, நம்மை அழித்துக் கொண்டிருக்கிற ஜாதி அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றாலும் ஐயா அதை ஒழிப்பதற்கு முன்னதாக ஜாதி ஒரு நிரப்பாகும் என்கிற குரலை உயர்த்தி பிடித்திருக்கிறார். அதன் வழியிலே நாம் ஜாதியை கடந்து ஒரு நிரப்பாக வாழுவோம். மனுஸ்மிருதியிலே ஜாதிக்கு ஒரு நீதி சொல்லப்பட்டிருந்தது. ஒரு ஜாதிக்காரன் ஒரு தவறு கொலை செய்தால் அந்த கொலைக்கு அவனை கொல்லுவது தண்டனை என்றிருந்தது. ஆனால் ஒரு உயர் ஜாதிக்காரன் அந்த கொலையை செய்தால் அவனுடைய தலையிலே இருக்கிற ஒரு முடியை எடுத்துவிட்டால் அவனுக்கு தண்டனை நிறைவேறியதாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதைகளை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் சாதிக்கு ஒரு நீதி என்கிற நிலை இல்லாமல் ஜாதி ஒரு நிரப்பாக நீதி வழங்க வேண்டும் என்று போதித்தவர் ஐயாவை. ஐயாவுடைய போதனைகள் இந்த உலகில் சாதனைகளாக இருந்து
மனித உரிமை 1942 பிறகுதான் உலகத்திலே மனித உரிமை என்கிற சட்டம் எடுத்தாளப்பட்டது. ஐயா வைகுண்டர் மனித உரிமையை மிக அழகாக தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று வகைப்படுத்தப்படுகிற போது மனித உரிமையை ஐயா, மகளிர் உரிமையை ஐயா தந்திருக்கிறார், சமத்துவ கோட்பாட்டை ஐயா தந்திருக்கிறார். அந்த கோட்பாட்டில் நீங்களும் தமிழ் வழிபாட்டிலே சமத்துவத்தை காண முடியும். சித்தர் நெறியிலே இந்த நாடு நெறிப்படுத்த முடியும் என்கிற நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறேன். வழிபாட்டில் வேறுபட்டாலும் தமிழ் உணர்வில் ஒன்றுபட்டிருக்கிற உங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன். நம்முடைய சாதனைகள் இந்த உலகத்தில் தமிழ் வெல்லும் என்கிற நிலையை எதிர்கால வரலாறு சொல்லும். அதற்காக சேர்ந்தே உழைப்போம், அழிப்போம் கலி, அடைவோம் தர்மயுக வாழ்வு. அதற்கு உங்களையும் சித்தர் வழிகாட்டுதலையும் எங்களோடு சேர்த்து அரவணைத்து ஒன்றுபடுவோம், வெல்வோம் கலி என்று சொல்லி நீங்கள் தந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி, நான் வர இயலாது என்றபோது காணொலி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள் என்று கேட்டீர்கள். நீங்கள் ஐயா வைகுண்டருக்கு அளித்திருக்கிற பெருமை அடியேன் அதன் வழியிலே நடப்பதால் தருகிறீர்கள் என்கிற போது நான் மீண்டும் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை எனக்கு அருளிய ஐயா வைகுண்டருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம் ஐயா.